அடுத்ததான் நம்ம மை ஆட்டர் டைரிங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவிக்கு முன்னாடி அதை மேடம் சாரும் அவங்க ஃப்ரீலான்ஸாக சினிமாட்டோகிராஃபர்ஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ஜிஓஸ் வந்து அதிகமாக விழிப்புணர்வு சார்ந்த மூவிகள் நிறைய எடுத்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. தென்றல் உங்கள் மேனியை வருகட்டும், தாமிரபரணி தண்ணீர் நம் தலைமுறைக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உருவாக்கியிருக்கிறோம். ஒரு டிஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லேபிள், அந்த மாதிரி நம்ம சொன்ன இந்த 3 நீராவிகள் சம்மந்தமான ஒரு குறுங்கையேடு இருக்குது. இந்த 3 எப்படி ப்ரோஷர் ரிலீஸ் பண்ணுறோம். குழந்தைகள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போகிறதுக்காக ஸ்கூல் லேபிள் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சார் அமைக்கிறேன். இந்த மாதிரி மதிவானந்த் சார் நீங்களும் வாங்க, அண்ட் சுகந்தி மேம், அண்ட் ராணா சார் நீங்களும் மேடைக்கு வாங்க. ருஜன் நீங்களும் வாங்க. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி அவர் பேசினார். அவர் கணேசன் சார், நம்ம எங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, அது நம்ம இந்த பகுதியில் அழியக்கூடிய உயிரினங்களை பற்றி வெளியுறவு தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறாங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், 27 இது ஆர்டர் டே இருக்குது, அதாவது நான் அவர் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா. அப்போது அந்த ஆர்டர் டேக்காண்டி நம்ம பகுதியில் வாழக்கூடிய நீர்நாய்களை படம் வரைஞ்சி அதை நம்ம அதில் காட்சிப்படுத்தலான்னு சொல்லியிருந்தேன். உடனே நான் வினோத்திட்ட சொல்லி வினோத்தை அனுப்பி விட்டு இதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்க சொல்லி வினோத் நல்ல சிறப்பாக கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு தர்சிகா, தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒவ்வொரு வருடமும் மே மாதம் கடைசி புதன்கிழமை வந்து உலக நீர்நாய்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த தினத்தை முன்னிட்டு மாவட்ட அறிவியல் மையத்தோடு இணைந்து மணிமுத்தாரில் செயல்பட்டு வரும் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் இன்றைக்கி இந்த ஒரு மை ஆட்டர் டேரி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை வந்து இன்றைக்கி சயின்ஸ் சென்டரில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த படத்தை இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு 3 வகையான நீர்நாய்கள் இனங்கள் வந்து காணப்படுது. அந்த 3 வகை நீர்நாய் இனங்களுமே நம்ம தாமிரபரணி நதியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது எப்படி ஒரு காட்டுக்கு புலிகள் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுதோ அந்த ஒரு வேலையை வந்து நீர்நாய்கள் வந்து ஆற்றுக்கு பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு ஆறு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீர்நாய்கள் வாழ்ந்ததுன்னா அது ஆறு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த நீர்நாய்கள் குறித்து கடந்த 3 ஆண்டுகளாக தாமிரபரணி நிலப்பரப்பில் நாங்கள் ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வரோம். ஸோ அந்த ஆய்வுகளில் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த கேமரா ட்ராப் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நம்ம பாபநாசம் பகுதிகள்லையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நதியூனி அணைக்கட்டுகள்லையும் நீர்நாய்கள் வந்து நேரடியாகவே நம்ம படம் பிடிச்சிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஈரோசியா நீர்நாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்நாய் வந்து நம்ம நேரடியாக படம் பிடிச்சிருந்தோம்.